பெரம்பூரும் திருச்சியும் இந்த 2 கண்கள். குறிப்பா திருச்சி என்னோட செல்ல பிள்ளை அப்படின்றாரு. ஓட்டு கேட்க மட்டும் தான் போனார். 2 இடங்கள்ல நின்னு வாக்கு மட்டும் வாங்கிட்டாரு. வாக்கு வாங்குறதுக்காக தான் 2 இடத்துலயும் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு, முதல்வர் அவர்கள் பேசின அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு பதிலடியா பார்க்கலாமா சார்? திருச்சி கிழக்க நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்றாரு. என்ன சொந்தம்? என்ன ஒரு கனெக்ட் சார் திருச்சியும் விஜய் அவர்களுக்கும்? இல்ல தமிழக மக்களே தமிழக இடங்களுமே என்னுடைய கனெக்ஷன் இதேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா. திருச்சி வந்து ஒரு ஸ்பெஷல் செல்லப்பிள்ளைன்னு காரணம் என்னன்னா, நம்ம நின்ன இடத்துல 2த்தையுமே வெற்றி கொடுத்துருக்காங்க மக்கள். அந்த பெரம்பூர் மக்களுக்கும் திருச்சி கிழக்கு மக்களும் காலங்காலமாக நன்றி உள்ளவனாக இருப்பேன் இருக்கார். பட் ஏதோ ஒன்று தான் வந்து அவர் இருக்க முடியும். அதையும் வந்து நேற்று விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதனால் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஒரு இதயம் எப்படி மனிதனுக்கு தேவையோ தமிழனுடைய ஹார்ட் ஆஃப் த இடம் வந்து திருச்சி. பட் அந்த மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அளவு. அதனால் அந்த தொகுதிக்கும் என்னால் என்ன எல்லா தொகுதியும் பண்ணுறங்கும் போது திருச்சி ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் மனசில் வச்சுருக்காரு. நான் வெற்றி மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. திருச்சியில் காலடி எடுத்து வச்சு பார் அப்படின்னு சொன்னவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த சொன்னதில் சவாலை ஏற்றுக்கிட்டு ஆக்சுவலாக மதுரையில் நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. நம்ம கூட பேசியிருக்கோம். இந்த சவால் இருந்தால் திருச்சிக்கு வர்றாரு. அவ்வளோ பெரிய ஒரு சகாப்தம் நிறைந்த தொகுதி அது. மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. காலடி தானே எடுத்து வைக்க சொன்னீங்க, நான் வர்றேன் நிற்கிறேன், வெற்றியை கொடுத்தாங்க. சாதாரணமாக போன ஒரு விஜய் அவர்கள் இன்றைக்கு நேற்று வந்து தமிழக முதலமைச்சராக அதே திருச்சிக்கு போகிறார். அதை நீ எப்படி பார்க்குறீங்க? அதனால் அது வந்து உண்மையிலேயே ஒரு விஜய் அவர்களை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன தொழில் வெற்றி பெறுவதுலாம் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருக்குது. அடுத்து பெரம்பூர் போகிறார். நிறைய இடங்களுக்கு போக முடியல எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த தொகுதிக்கு போகிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அவருடைய அமைச்சரில் வரும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. எம்ஜிஆர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் நிதி தேவைப்படும் போது எம்ஜிஆர் அவர் கூட நிதி கொடுக்கறதுக்கு வர்றார் க்யூவில். அண்ணா அவர்கள் பார்த்துட்டு, என்ன எம்ஜி ராமச்சந்திரன் நீ எதுக்கு க்யூவில் வர்ற அப்படின்னு கேட்டார். நிதி பத்தலைன்னு சொன்னீங்க, அதுக்கு நிதி கொடுக்க வந்தேன். நீ நிதியெல்லாம் கொடுக்க வேணாயா, உன்னுடைய முகத்தை மட்டும் மக்கள்கிட்ட கம்மி போதும் எனக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மீட்டிங் வரும்போது ஒரு சேர் காலியாக இருக்குது. அங்கே எம்ஜிஆர் வர முடியல, பயங்கர ஃபீவர், டாக்டர் போடன்றாங்க. தகவல் வருது, எம்ஜிஆர் வரவேணான்னு சொல்லுங்கள், அவருடைய கண்ணாடி தொப்பியை மட்டும் வாங்கி சீட்டில் வைங்க, அது போதுன்னாரான். எப்படி வைப்பீங்க? அது மாதிரி தான் விஜய் அவர்களுடைய முகம். ஒரு ரவுண்டு போனால் போதும், மக்கள் மனசில் அவர் வந்து மக்கள் மனதை கொள்ளையடிச்சு வச்சுருக்கார். மக்கள் மனசில் நிரந்தரம் இடம் போட்டு உட்காந்துருக்கார். அதை அசைக்க முடியாது, தொட்டும் பார்க்க முடியாது. தமிழக மக்களுடைய மிகப்பெரிய அரும்பெருமையான வெற்றிகளை அடுத்தடுத்து மக்கள் தர ரெடியாக இருக்காங்க.